ஓம் ஸ்ரீ வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவாக 1/5/2024 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி ராசி வாரியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்று துளாராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போது துளாராசி சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாகத்தினுடைய முதல் 3 பகுதிகளை கொண்டது இந்த துளாராசி. அப்போது இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 1/5/2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதி என்று சொல்கின்ற இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்வது சற்று குறைந்த பலன்களை தருவதாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் விசேஷமாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை. பொதுவாக சொல்லுவாங்க, துளாராசிக்கு 6 கூடையினுடைய காலம் இது, 6ஆம் பாவாதிபதி 8ஆம் இடம் என்கின்ற ஒரு துர்ஸ்தானத்தில் அமையும் பொழுது சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பார் என்று பொதுவான கருத்து அது. ஆனால் குரு பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்வதன் மூலம் உங்களுக்கு இடப்பெயர்ச்சியானது நிகழும். பிறந்த இடத்திலிருந்து வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும். இதனால் வரை வேலை பார்க்கின்ற இடத்தில் அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்கள் செல்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும். வெளிநாடு யோகங்கள் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற இடங்களில் லாபங்கள் கிடைக்கும். இந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான வெளிநாடு ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக, 8ஆம் இடத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போன்ற வெளி மாநிலங்களுக்கு இடங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். 8ஆம் இடத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது, தனஸ்தானத்தை பார்க்கிறது, சரிங்களா, வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது, கல்வி ஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ 2ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் நன்கு வேலை செய்யும். தசாபுத்திகளும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துன்னு சொன்னால் இந்த கோச்சார காலகட்டத்தில் 1 வருடம் இருக்கின்ற இந்த குரு பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமணமானது கைகூடி வரும். துளாராசி அன்பர்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, துளாராசிக்கு 6ஆம் பாவாதிபதி சத்துருக்காரகன் 8ஆம் இடமான துர்ஸ்தானத்தில் அமையும் பொழுது மிகப்பெரிய கஷ்டங்களும் கண்டங்களும் வம்பு வழக்குகளும் வந்து சேரும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுகின்ற இடமானது பலப்படுத்தப்படும். அப்போ 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்வையிடுவதால் இதுநாள் வரை திருமணம் ஆகாத துளாராசி அன்பர்களுக்கு, திருமண வயதில் உள்ள உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும். இது திண்ணம், சரிங்களா. தனஸ்தானம், அது துளாராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். தனம் என்பது பணம், பொருள். அப்போ பொருள் வரவு இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி பாக்கியம் கிடைக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். வாக்கினால் பேச்சினால் நன்மைகள் பிறக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 8ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். தாயார், மனை, வீடு, நிலம், வாகனம் போன்ற அத்தனை பண்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். துளாராசிக்கு 4ஆம் இடம் எது? மகரம்.
மகரமனையை இந்த குரு பகவான் பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் மகரமனையை பார்ப்பார். மகரம் என்பது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். அப்போ அம்மாவுடைய ஆயுள் பாக்கியம் நீட்டிக்கப்படுது. இதனால் வரை அம்மாவிற்கு உடல் நலம் குறை இருந்துச்சுன்னு சொன்னால், நோய் நொடிகள் இருந்ததுன்னு சொன்னால் அது நீங்கும். வீடு நிலம் வாங்கலாம், மண்மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம். வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும், வாகனங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியமானது குருவினுடைய பார்வையால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கோச்சார காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் குருவினுடைய பார்வை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. எப்பொழுதுமே ஜாதகத்தில் இயற்கை சுபகிரகமாக குரு பகவான் அமர்ந்தாலும் கூட குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்தை தான் பலப்படுத்துவார் என்று நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். சரிங்களா? பாவ கிரகங்களான சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் ராகு கேதுக்கள் இருக்கின்ற இடத்தையும் பார்க்கின்ற இடத்தையும் ரெண்டுமே கஷ்டப்படுத்திடும், பாழ்படுத்திடும். ஆனால் குரு பகவானை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடமானது பலப்படுத்தப்படும், குறிப்பாக குருவிற்கு. ஸோ அந்த அடிப்படையில் 8இல் அமர்ந்த குரு 12ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக 12ஆம் பாவம் வலுப்பெறுது, குடும்பஸ்தானம் வலுப்பெறுது. 4ஆம் இடமான தாயார் மனை வீடு நில வாகனங்கள் போன்ற அந்த ஆதிபத்தியம் பலப்படுத்தப்படுது. 8இல் அமர்ந்த குருவால் நீங்கள் ஒன்றும் மிகப்பெரிய கவலை கொள்ள தேவையில்லை. இந்த வருடமானது உங்களுக்கு சிறப்பாக அமையும். சற்றே கவனமாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஏன்னால் உங்கள் ராசிக்கு துர்ஸ்தானமான 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது சற்றே ஒரு சில கஷ்டங்களையும் ஒரு சில தொந்தரவுகளையும் தரும். இருந்தாலும் குரு ஒரு இயற்கை சுபகிரகம், மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து விடாது. நன்றான ஒரு பொற்காலமாகவே இந்த ஆண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.